தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தும் எண்ணம் மத்திய அரசுக்கும் துளியும் இல்லை என்றும் மாநிலங்களவை பாஜக உறுப்பினர் இலகணேசன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் கம்பன் கழகம் சார்பில் நடைபெற்ற விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு கோரும் விவகாரத்தில் முடிவு எட்டப்படாமல் மத்திய அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். நிராகரிக்கவில்லை, முடிவும் ஆகவில்லை. தமிழ்நாட்டுக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் நாடு தழுவிய இந்த ஒரு திட்டத்தில் தமிழகத்திற்கு மாத்திரம் எப்படி விலக்கு அளிப்பது என்பதற்கு சட்ட ரீதியாக என்ன அணுகுமுறை என்பது மாத்திரம் புரியாமல் இருக்கிறது. 356 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 356 பயன்படுத்துவது என்பது கசாப்பு கடைக்காரனுக்கு ஆட்டை வெட்டுவது போல சகஜமானது. ஆனால் வாஜ்பாய் பிரதமராக வந்த பிறகு அதில் பல திருத்தங்களை கொண்டு வந்து விட்டான். அது அவ்வளவு சுலபமானது அல்ல. நரேந்திர மோடி ஆட்சி என்பது மாநில முதலமைச்சர்களும் பிரதமருமாக சேர்ந்து இருக்கிற டீம் இந்தியா என்கின்ற அமைப்பால் வழிநடத்தப்படுவது. எனவே 356 பயன்படுத்துவது, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவது என்பதெல்லாம் சிந்தைக்கு கூட எண்ண மாட்டாதவர் பிரதமர் மோடி அவர்கள்.